இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2025 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்கணம் மேஷ லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 10:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 6:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் காதலுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஏதாவது ஒரு மனக்கவலையும் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். பணத்தை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சின்ன சின்ன சறுக்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் குடும்ப விஷயமாக உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது ஒரு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய தொழில நேர்மறையான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய லாபகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை ஈர்ப்பதாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாணவர்கள் படிப்புக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வாங்க. உடல்ல இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். கமிஷன் தொடர்பான பணிகள்ல லாபமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் படிப்படியாகவும் நீங்கும். கால்நடைகள் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு வழியில எதிர்பார்க்கின்ற உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும்.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. நன்றாக திட்டமிடவும் செய்வீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். சூழ்நிலைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பாஸ்ட்ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான அரசாங்க கடன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால செல்வாக்கும் உயரும். பள்ளி பிள்ளைகள் படிப்புல கூடுதல் அக்கறையாகவும் இருப்பாங்க. பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருக்கின்ற உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சகோதரர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல சரியான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது விழிப்புணர்வுடனும் இருங்க. சில விளம்பரங்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிந்தனையின் போக்குல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. என்ற தந்தையின் வழியில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடத்துல பகிர்வதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்க முன்னுரிமைப்படுத்தி செய்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய இலக்குகளை நீங்க நிர்ணயித்து அதுல முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகள் அதிகமாகவும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில என்று உணர்ச்சி பூர்வமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட நீங்க யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில இன்று எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குறையும். சிலருக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேருங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளையும் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டே இருக்கிறவங்களுக்கு மழலை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணினி துறையில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் அனைத்துமே இப்பொழுது நினைவுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களின் மூலம் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பெற்றோருக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணியிடத்துல உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னர் செய்த முதலீடுகள்ல இப்பொழுது நன்மைகளையும் பெறலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வீடு மனை விற்பதுல லாபத்தையும் பார்க்கலாம். எதிர்பாராத சில உதவிகள் நண்பர்களுடைய வழியில கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல பொறுமையாக ஈடுபடுவதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய் வழியில நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நன்மையான நாள் என்றே கூறலாங்க. செய்கின்ற வேலையில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. செயல்கள் அதிகப்படியாக தங்க இருக்கும். அதனை முன்னுரிமைப்படுத்தி செய்வதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட உங்கள் பணிக்கான பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. இருவரும் என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் புதிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். சகோதரர்களுடைய உறவுகளினால முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அண்டை வீட்டாரிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால வீடும் களை கட்டும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன பின்தங்கல்கள் ஏற்பட்டாலுமே அனுகூலமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். முன்பு உங்களிடத்துல எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல பணத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பெற்றோருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நீங்கள் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த சோர்வும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால இப்பொழுது நல்ல தீர்வையும் காணலாம். பொருளாதாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். தொழில்ல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. கொடுக்கப்பட்ட பாடங்களை நல்லபடியாக படிக்கவும் செய்வாங்க. இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று எடுக்கின்ற முடிவுகள்ல கவனமாகவும் இருங்க. 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படலாங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையான உணர்வுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று ஓய்வின்றி உழைக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது களைப்பாகவும் உணர்வீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தொழில்ல உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில இன்று பரபரப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இதுல முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்ற புதிய பாதைகளை நீங்க அமைத்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல அந்நியர்களுடைய தலையீடை அனுமதிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இப்பொழுது முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவதும் நல்லது. வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. நிதி இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல உங்களுடைய திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை தந்தாலுமே அதனை ஆர்வத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதே சமயத்துல இன்று மனமும் அமைதியாகவும் இருக்கும். செயல்கள்ல முழு கவனத்துடனும் இருப்பீங்க. பணியில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே முன்கூட்டியே அறிந்து அதன்படி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய நட்பான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப விவகாரங்களுக்காக நீங்க உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல இனிமையை பாதிக்கக்கூடிய வகையில இன்று எதுவும் பேசவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். பணத்தை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சுதந்திர தன்மை என்பது இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு பசியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சில மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். இன்று நஷ்டங்கள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன தோல்விகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. சிலருக்கு மனைவியினுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்குங்க. சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு குடும்பம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடன் பிறந்தவர்களுடைய திருமணத்திற்காக ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல தடையாக இருந்து வந்த விஷயங்களும் நீங்கும். உங்கள் துணையின் குடும்பத்தினர்கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். குடும்ப செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தங்க இருக்கும்.
மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளின் மூலம் செயல்பாடுகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுமையுடனும் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சிறிது விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு என்று சராசரியாக தங்க இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். இன்று எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்னதான் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல விமர்சனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சில வேலைகள்ல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தொழிலாளர்கள் குறித்த நேரத்துல வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. சிரமங்களும் நீங்கும். மனைவி இடத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். அவர்கள் கிட்ட மன அமைதியாகவும் உணர்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியாளர்களும் உற்சாகமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல வெற்றியும் உண்டாகும். கூட்டாளிகளிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான மற்றும் சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில சஞ்சலமான சிந்தனைகளினால செயல்பாடுகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சூழல்களும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக முக்கியத்துவமும் தருவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் நீங்கும். தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆதரவுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்று திறமையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில அணுகுவதும் நல்லது. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் மனதிடத்தின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில நல்ல விஷயங்களை நீங்க முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த இடத்துல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த இடம் மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. இதனால இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் தாயாரிடத்துல உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரவும் செய்வீங்க. புகழும் பெருமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை தொடர்பான விஷயங்கள்ல முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரும். பேச்சுக்கள்ல இனிமையை பராமரிப்பதும் நல்லது. குடும்பத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலகி நின்றவர்கள் இப்பொழுது விரும்பி வந்தும் பேசுவாங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளினால செல்வாக்கும் அதிகரிக்கும். பணியிடத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களினால லாபமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிய தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. இன்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை விரைவாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பாக பழகவும் செய்வீங்க. சிறந்த புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலம் நல்லுறவும் திருப்தியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவும் செலவும் இரண்டும் சமமாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபமும் உண்டாகும். அதிர்ஷ்டகரமாகவும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதமான பேச்சுக்களினால எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல உங்களுடைய சிறப்பான ஆலோசனைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களையும் தரும். தொழில் தொடர்பாக பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படலாம். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அனைவரிடத்திலுமே பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய பணியில அவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரம் இன்று நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பாதைகளும் தென்படும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முறையான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் சாதகமாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் என்று மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலைகளை ஆர்வத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யாராவது உங்களை சீண்டி பார்த்தாலும் இதனால நீங்க பெரியதாக கவலைப்படவும் வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பழைய பகைமையும் நீங்கும். தொழில் துறைகளில் ஏற்றமும் உண்டாகும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் நண்பர்களுடைய உதவிகளினால நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும்.
இன்று பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் தொடர்பாக சில மாற்றங்களை செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல மனக்கசப்புகள் ஏற்படாமல் பேசுவதும் நல்லது. காதல் வாழ்க்கை என்று மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. திருமணத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுக்கு இடையே நட்பு வட்டாரமும் விரிவடையும். உறவினர்கள் கிட்ட சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய தவறுகள் மற்றவர்களினால சுட்டிக்காட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. யாருக்கும் என்று அதிகப்படியான வாக்குகளை தரவும் வேண்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். தான் சொல்வதுதான் சரி என்று விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் இழுபறி ஆனாலுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு சில செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல சரியாக திட்டமிடுவதும் நல்லது. அரசு வேலை தொடர்பாக பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்க திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. நேரம் தவறி உணவு உண்ணாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல சுமூகமாக பழகுவதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நல்ல நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியிலையும் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கையான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் பேசவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்ட பொருட்களையும் மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. இன்று இல்லாதவர்களுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். எதிலும் என்ற நிதானத்துடனும் செயல்படுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. சம்பாதிக்கின்ற ஒரு பகுதியை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றி அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். யாரிடமும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த தொடர்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில எதிர்பாராத அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.